யாரு சாமி நீங்க? மனசுக்குள்ளே கைத்தட்ட நினைச்சு வெளிப்படையா தட்டிட்டீங்க. தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. தொண்டர்களுக்காக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தொண்டருக்காக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தொண்டனாகவே வாழ்ந்து உயர்ந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். பாக்குறேன் பாரதி கண்ணம்மால அவங்க 2 பேரும் எப்ப சேருவாங்க? நானும் என் புருஷனும் சேர்ந்தே 1.5 மாசம் ஆச்சு. ஷூட்டிங்னு போறதுனால இன்னைக்கு வாப்பான்னு கூட்டிட்டு வந்து மேடையில உட்கார வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? என் புருஷனை கீழே உட்கார வைக்கல. எந்த கேப்பு கிடைச்சாலும் ஓடிடுவான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஐ எம் வாட்சிங் இன் யூ. மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உண்டு, மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உண்டு, மக்களால் வாழ்ந்த தலைவர்களும் உண்டு. மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உண்டு, மக்களால் வாழ்ந்த தலைவர் உண்டு. மக்களோடு வாழும் தலைவர் நம் முதல்வர் அவர்கள். 2 வருஷத்துல என் மாமியார சாமியா கும்பிட்டேங்க. அதுக்கு கற்பு சார் போட்டோ எடுக்கிறீங்களா? சொல்லிட்டு எடுங்க. முகர இருக்கு. நீ பாட எப்படியாவது எடுத்துற வேண்டியது. ஒரு நயன்தாரா மாதிரி எடுக்கணும். நரிக்குறவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த அஸ்வினி அவங்க ஒரு அன்னதான நிகழ்ச்சியில சாப்பிட முடியாம வெளியில அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொன்ன அடுத்த நொடி எங்களுடைய அண்ணன், அவர் மனசே ஒரு குழந்தை தாங்க. எனக்கு என்ன தெரியுமா, அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு சாப்பாடு கூட போட்டிருப்பாரு. அதை வெளிப்படுத்தி இருக்க மாட்டாரு. எனக்கு தெரியும். அதை விட இந்த ட்ரெண்டிங்னு ஒண்ணு இருக்குங்க. எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும் சோசியல் மீடியால பரபரப்பா இருக்கணும். எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், நம்ம முதல்வர் அவ்வளவு பரபரப்பா இருக்காரு. காலையில எந்திரிச்சு இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், யாராவது ஒருத்தர் அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. நானும் பாக்குறேன், எந்த பக்கம் வாக்கிங் போறாருன்னு தெரியலங்க. நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு போராடிக்கிட்டு இருக்கேன். ட்ரெண்டிங்க என்னைக்குமே கைக்குள்ள வச்சுக்கிறது நம்முடைய முதல்வர். அதுல அண்ணா சாலையில நடக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனா அண்ணா வழியில நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணா வழியில் நடந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனித நேயத்தை உயர்த்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் தானே. அதே எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அமைதியாக உட்காந்திங்கன்னா நல்லா இருக்கும். இங்கே தான் இருக்க போகிறேன். ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கிடுவேன். அதில் ஒரு அம்மா தூரமாக சொல்லுது, எவ்வளவு ஃபோட்டோ எடுத்தாலும் தெரிய மாட்டாடி, ரொம்ப கஷ்டம், பேசாமல் உட்காரணும். அதுலேயும் வந்த உடனேயே மரியாதைக்குரிய இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் எங்களுடைய அண்ணன் PK சேகர் பாபு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு. நம்ம அதை இன்னைக்கு இல்லைன்னு நிரூபிச்சு காட்டணும். பெண்கள் பற்றி பக்கம் என்னமா ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டுட்டாரு. அதனால இன்னைக்கு முழுக்க அமைதியா உட்காந்து ஏன் உசுர எடுத்துறாதீங்க. தேவைப்படும் போது கை தட்டிட்டு மற்ற நேரங்கள்ல கொஞ்சம் அமைதியா இருந்து அவங்களையும் நிகழ்ச்சி நடத்த விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துல நிகழ்ச்சி பார்க்கறதும் சரி, நிகழ்ச்சி பண்றதும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கை கட்டி நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் அல்ல, கை தட்டி நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள்னு நிரூபிச்சு காட்டுற மாதிரி பயங்கரமா கை தட்டி எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அவர் வந்த உடனே ஒரு வார்த்தை என்ன அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாரு. இந்த வார்த்தையை நான் எந்த மேடையிலையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஊர்ல சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். கூட்டத்தில் ஒரு அம்மா எந்திரிச்சு சொன்னுச்சு, வாய மூடி, வாய மூடு. போன வாரம் நான் சிரிச்சேன், என் மாமியா ஓடி போச்சுனுச்சு. நானும் டெய்லி சிரிக்கிறேன், என் மாமியா ஓட மாட்டேங்குதுங்க. என்னை பொறுத்த வரையில் ரொம்ப மகிழ்ச்சியான மேடை இதுன்னு சொல்லணும். என்னால் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும், அமர்ந்து பார்ப்பவர்களாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் பேச்சாளர்களாக இருக்கும் பொழுதே எங்களை ஒரு அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றி, எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்வேன், நான் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் மேடையில் இருப்பாங்க. ஆனால் சேகர் பாபு அண்ணா என்னையும் அந்த இடத்துல உட்கார வைப்பார். எனக்கு பயமா இருக்கும். அண்ணா எப்படின்னா பேசுடா பேசு, நம்ம பிள்ளை நம்ம மேடையில் பேசாம நல்லா பேசலாம்னா திட்டுவார், அது வேற பிரச்சனை. அவருடைய அன்பு கரடு முரடா இருக்கும், அதை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதான் எங்களுக்கு பிடிக்கும்.
நாங்கள் எல்லாம் பேச்சாளர்களாக இருக்கும் பொழுது நீங்க இப்படிதான் பேசணும், இதுதான் பேச்சு என்று வரைமுறைப்படுத்தப்பட்ட அந்த நேரத்துல அதெல்லாம் பேச்சு கிடையாது. சொல்லுகிற வார்த்தை மக்களுக்கு போய் புரிஞ்சா போதும், எப்படி வேண்டுமானாலும் மக்களை மகிழ்விக்கலான்னு ஒரு மனிதருடைய பேச்சை கேட்டு வளர்ந்தோம்னா இன்றைக்கு அவருடைய ரசிகையா நான் வந்திருக்கேன் அப்படின்னா மரியாதைக்குரிய திண்டுக்கல் லியோனி அப்பாவை பார்த்து நாங்கெல்லாம் நிறைய கத்துக்கிட்டோம். அந்த நேரத்தில் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லி பேசி சென்றிருக்கக்கூடிய கழக பொருளாளர் மரியாதைக்குரிய TR பாலு அண்ணா அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய புலவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், அண்ணன் கவிஞர் மோகனசுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி, தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா எல்லாருமே கொண்டாடக்கூடிய விழா. உதய சூரியன் எப்பொழுது உதித்தது என்று ஒரு நாளும் நமக்கு தெரியாது. உதய சூரியன் எப்பொழுது உதித்தது என்று ஒரு நாளும் நமக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய இளைய சூரியன், எங்கள் முதல்வர் சூரியன் உதித்தது மார்ச் 1ங்கிறது உலகத்துக்கே தெரிய வச்சுட்டோம். அதுதான் வாழ்க்கையில சந்தோஷம். அதுல எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா 2 வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் பாக்குறேன். ஒரு காலத்துல ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த 2 வருஷமா நாங்களும் ஜூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி எல்லாம் ஜூம் கால் தான். அதுல ஆன் பண்ணிட்டு அவரு போயிடுவாரு, நானும் அனாதையா பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த வீட்டு நாய் வந்து எட்டி பார்க்கும், யார் இவ நம்மள மாதிரியே இருக்கா. அதுல நடந்து வந்துட்டு இருந்தேங்க, அண்ணன் வந்து அறைக்கு கூட்டிட்டு போனாரு. அப்படி நடந்து வந்தேன், ஒரு அம்மா ஓடி வந்து என் கையை பிடிச்சி இழுத்துச்சு. சாரி அழகா இருக்குன்னு சொல்லும் போல இருக்கு, அட நான் அழகா இருக்கேன்னு சொல்லும் போல இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு பாக்குறேன். பாரதி கண்ணம்மால அவங்க 2 பேரும் எப்ப சேருவாங்க? நானும் என் புருஷனும் சேர்ந்தே 1.5 மாசம் ஆச்சுடி. ஷூட்டிங்னு போறதுனால இன்னைக்கு வாப்பான்னு கூட்டிட்டு வந்து மேடையில உட்கார வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? என் புருஷனை கீழே உட்கார வைக்கல, எந்த கேப்பு கிடைச்சாலும் ஓடிடுவான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஐ எம் வாட்சிங் இன் யூ. அதுல நல்ல மனுஷங்க. பிக் பாஸ் போயிருந்தேன். அதுல ஒரு அக்கா சொன்னிச்சு, நைட்டி போட்டு வந்தா நல்லா இருந்துச்சு. பிக் பாஸ் போயிட்டு வெளில வந்தோன்னே எங்க வீட்டுக்கார பார்த்து முதல் கேள்வி கேட்டேன், ஏன் தம்மோ எனக்கு ஓட்டு போட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். ஓட்டு போட்டேன்னாரு. ஓட்டு போடுறதுலே நம்மளால வேற லெவல் பண்ணுவான். இதுல எங்க ஆள்கிட்ட கேட்டேன், ஓட்டு போட்டா நான் எப்படி வெளியில வர முடியும்னு. நீ வெளியில வரணுங்கிறதுக்காக தான் வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன்னாரு. அந்த மாதிரி புத்திசாலியெல்லாம் நான் கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் இதுங்க, ரொம்ப சந்தோஷமான இடம். இந்த இடத்துல நான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. தொண்டர்களுக்காக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், தொண்டருக்காக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், தொண்டனாகவே வாழ்ந்து உயர்ந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். நீங்க அண்ணா சாலையில ஈஸியா நடந்து போயிடலாம், டம்முன்னு ஓடி போயிடலாம். அண்ணா சாலையில நடக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனா அண்ணா வழியில நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணா வழியில் நடந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனித நேயத்தை உயர்த்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் தானே. அதே ஆட்சி எப்ப அவர் கைக்கு வந்தது? கொரோனா காலத்துல தான் ஆட்சியே கையில தூக்கி கொடுத்தாங்க. கொரோனா காலத்துல உண்மையிலே சொல்றேங்க, வாழ்க்கையில மறக்கவே முடியாத சம்பவம்லாம் அப்பதான் நடக்கும். ஏன்னா நாங்க சென்னையில ஷூட்டிங்ல இருப்போம். ஷூட்டிங் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்கு பக்கு பக்குங்கும். ஏன்னா மெட்ராஸ்ல இருந்து வர்றது பாகிஸ்தான்ல இருந்து போற மாதிரியே பார்ப்பாங்க. அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காளா? நான் கொரோனா இருந்த 2 வருஷத்துல என் மாமியார சாமியா கும்பிட்டேங்க. அதுக்கு கற்பு சார் போட்டோ எடுக்கிறீங்களா? சொல்லிட்டு எடுங்க, முகரம் ஈட்டு இருக்கு. நீ பாட எப்படியாவது எடுத்துற வேண்டியது. ஒரு நயன்தாரா மாதிரி எடுக்கணும். அவர் சிரிக்கிற முகர கிடையாது அப்படின்ட்டு அவர் மனசுல போறாரு. யாரு சாமி நீங்க? மனசுக்குள்ளே கை தட்டுன்னு நினைச்சு வெளிப்படையா தட்டிட்டீங்க. யாரு அவ்வளவு அழகா இருக்கீங்க? கொரோனா காலத்துல என் மாமியார அப்படியே சாமியா நினைச்சேங்க. ஏன்னா பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் தெரியுமா? பாசமெல்லாம் இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா கார்பரேஷனுக்கு போன் பண்ணிடும். என் மருமக மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா, லைட்டா இருமுறா. ஏன்னா ஒரு காலத்துலலாம் நாய் பிடிக்கிற வண்டி வந்து நாயை பிடிச்சிட்டு போச்சு, நம்ம நின்று வேடிக்கை பார்த்தோம். நல்லா பிடிச்சிட்டு போங்க சார், குலைக்குது ராத்திரி வந்தா. இந்த கொரோனா காலத்துல நம்மளை பிடிச்சிட்டு போனாங்க, நாய் நின்று வேடிக்கை பார்த்துச்சு. பிடிச்சிட்டு போங்க சார் அவனை. ராத்திரி 1 மணிக்கு ஒரு பிஸ்கட் கூட போட மாட்டான் பிசுனாரி பைய. அவ்வளவு மோசமான சூழலை அனுபவிச்சோங்க இந்த கொரோனா காலத்துல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காலத்துலலாம் அச்சுன்னு தும்முனோம்னா ஆயுசு 100ம்பாங்க.
இப்ப அச்சுன்னு தும்னோம்னா ஆத்தி. பாசிட்டிவ், யூ ஆர் a பாசிட்டிவ் பர்சன். பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா வாழுங்க. இப்படி எல்லாம் நாங்க சொல்லி வளர்ந்தோம். பாசிட்டிவ்ங்க வார்த்தையவே நெகட்டிவ் ஆக்கிட்டாங்களே சார். ஒரு நெகட்டிவான சூழல்ல ஆட்சி பொறுப்பை கையில் எடுக்கிறாருங்க. அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்துல ஆட்சி பொறுப்பை கையில் எடுக்கிறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த நேரத்தில் அவரால் என்னங்க பண்ண முடியும்? ஆனா கொஞ்சம் கூட கவலைப்படல. கொரோனா வார்டுல அந்த கொரோனா பாதுகாப்பு உடையோட நோயாளிகளை சந்தித்த முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். கோடி கணக்கில் பணம் கொடுத்தால் நோயாளிக்கு குணம் ஆகாது. தட்டி கொடுக்கிறதுக்கு விரல் இருக்கும். நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. இந்த கொரோனா நேரத்துல பாத்தீங்கல்ல, புருஷனுக்கு கொரோனா வந்தோன்னா பொண்டாட்டி ஓடி போயிருச்சு, மாமியார் கொரோனா வந்தோன்னா மருமகன் ஓடி போயிருச்சு. உங்க அம்மா கொரோனா வரல தங்கம், எல்லாம் ஓடிட்டாங்க சார். உண்மையான உறவுகளை தெரிந்து கொண்ட காலமும் இந்த 2 வருஷ காலம் தான். அதை நம்ம நேர்மையா ஒத்துக்கணும். உறவுகளே ஒதுக்கி ஓடி போற நேரத்துல ஒரு முதல்வர் நான் இருக்கிறேன் உங்களுக்கு நெஞ்ச நிமித்தி வந்து நின்னாருல்ல, அதுதான் மனிதனே. அந்த நேயம் தான் அவரை வெற்றி அடைய வச்சுச்சு. அது மட்டுமாங்க, எனக்கெல்லாம் என்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த மனித நேயம் தலைப்பு பார்த்தீங்கன்னா, மனித நேயத்துக்கும் அவருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கொரோனா நேரத்தில் ஜெயிச்ச உடனே நம்ம ஆட்சியில் இருக்கவங்களை கொண்டு வாங்கப்பா, நம்ம ஆட்சியில் இருக்கவங்களுடைய கலந்தாய்வு பண்ணுங்கன்னு இல்லாம மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், உடனடியாக எக்ஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், அப்பொழுது சுகாதார அமைச்சராக போட்டார் மரியாதைக்குரிய மாசு அவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. ஏன் தெரியுமா? இது எங்களுடைய மக்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, இதுல வெறுப்பு நம்ம காட்டிடக்கூடாது, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடினா மட்டும்தான் இந்த நோயில் இருந்து மக்களை காப்பாற்ற முடியும் நினைச்சாருன்னா, இதை விட ஒரு சிறந்த தலைவன் எவருமே இருக்க முடியாதுங்க. மனுஷன் போராடியில ஜெயிச்சாரு, தூக்கி பொறுப்பை கொடுத்தோன்னு ஜாலியா உட்காரலையே. அவ்வளவு போராட்டம் இந்த நிமிஷம் வரைக்கும். அதுவும் அந்த கொரோனா காலங்களில் தாங்க நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அந்த கொரோனா நிவாரண நிதி கொடுங்க அப்படின்னோட ஒரு குழந்தை சைக்கிளுக்கு சேர்த்து வச்ச காசை கொடுக்கவும், நம்ம தலைவர் இந்த திரைப்படத்தில் சொல்லுவாங்கல்ல, குழந்தைய பிடிச்சிட்டாருங்க. நம்ம முதல்வரும் குழந்தைய பிடிச்சிட்டாரு. குழந்தை சைக்கிள் வாங்கின காசை பணத்தை அனுப்பணும்னு குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறது. ஒரு வாட்ச்மேன் அண்ணா வந்து பணத்தை கொடுத்தோன்னே வாட்ச்மேன் அவர்களை கூப்பிட்டு பாராட்டுறது. அதை விட ஒரு உயர்ந்தபடி மனித நேயத்தை பற்றி பேசிய அப்துல் கலாம் என்ற சிறுவனை கூப்பிட்டு என்னுடைய மனித நேயத்தை உனக்கு காட்டுறேன்டா தம்பின்னு வீடு கொடுத்தாருல, இதை விட என்னங்க வேணும்? எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா எல்லாம் இன்னைக்கு நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்லை, ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு இந்த குடும்பத்துல. நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, மனசாட்சியோட சொல்லுங்க, இந்த 2 வருஷம் தாங்க பெண்கள் எவ்வளவு, இங்க இருக்கிற ஆண்கள்லாம் பெண்களுக்கு ஒரு தடவை கை தட்டுங்க, முதல்ல தட்டுங்க. அதுல அவர் சொல்றாரு, தட்ட முடியாது போங்க, எனக்கு என்ன வந்துச்சு, உங்க வீட்டுல ஆள் வரல, அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் தெரியுமா சார்? 2 வருஷமா சார். சார் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சார் சாப்பிடுவாரு சார்? சொல்லுங்க சார். நான் எங்க அப்பாட்ட கேட்கிறேன், ஒரு 3 வேளை சாப்பிடலாம் ஐயா, ஒரு 4 வேளை சாப்பிடலாம் ஐயா, 10 வேளையாவா சாப்பிடுவான் ஒருத்தன்? இந்த 2 வருஷமா காலையில இருந்து நைட்டுக்குள்ள 10 வேளை திங்கிறது, 15 தடவை டீ குடிக்கிறது, எவ்வளவு வேலை பார்க்கறது? எல்லா கஷ்டத்தையும் நம்மளால தாங்க முடியலையே. ஆனா ஒரு மனிதர், அதுலயும் ஒருபடி சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? அவர் கையில போக்குவரத்து துறை போகும்போது, போக்குவரத்து துறை ஏகப்பட்ட நடத்துல போயிட்டு இருக்கு. நான் ஏன் அதை பத்தி பேசுறேன்னா, என் கணவர் அரசு போக்குவரத்து துறையில வேலை பார்க்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும், எங்கிட்ட வந்து சொன்னார் அவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருக்குது. நான் 1 மாதம் கூட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இல்லைங்க, கரெக்டா வந்துகிட்டே இருந்தது. அதுல ஒருபடி என்ன தெரியுமா சந்தோஷம்? டவுன் பஸ்ல போறவங்களுக்கு எல்லாம் இலவசம்னு அறிவிச்சார். நான் ஏன் போக்குவரத்து துறை சொன்னேன்னா, இந்த கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது எங்களுக்கு, பட் பார்த்தா அப்படி தெரியாது. இப்ப கூட நிறைய பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு இருக்காங்க. நான் தான் நோ 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 அப்படிங்கிறது. எங்க அப்பாலாம் வாசல்ல டேட் டைவர்ஷன் போட்டு வச்சிருக்காரு, போகலாம் அந்த பக்கம், என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி கல்யாணம் பண்ணோன்னு சொல்லுவார், என்னையெல்லாம் அடிச்ச பஸ் ஓடாது திருச்சியில, என்னையெல்லாம் அடிச்ச பஸ் ஓடாது திருச்சியில. நான் 42 வாட்டி அடிச்சிருக்கேன், எல்லா பஸ்ஸும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. போக்குவரத்து துறை அவ்வளவு நட்டத்துல அவ்வளவு கஷ்டத்துல கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது, அப்ப கூட மனிதாபிமானத்தோடு லோக்கல்ல போற அந்த டவுன் பஸ்ஸை இலவசமா கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தா திண்டுக்கல் டு சென்னை ஃப்ரீயா வரலாம்,
திருச்சி டு திண்டுக்கல் ஃப்ரீயா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு தெரியும் நம்மால் இப்படியெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தா உசிலம்பட்டி போயிட்டு பொள்ளாச்சி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அவருக்கு தெரியுங்க இந்த டவுன் பஸ்ஸை யார் தெரியுமா பயன்படுத்துவா? கீரைக்காரம்மா, மீன் விற்கிற ஆத்தா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைங்க, கட்டணம் கட்ட முடியாம காலேஜுக்கு போற பசங்க, இவங்க மனசுலலாம் நிலைச்சு நிக்கிறதுக்காக மட்டும்தான் ஏழைங்க வாழ்ந்துட்டு போட்டுண்டா, இதுல என்னத்த நம்ம நட்டத்தை கண்டுட்டோம் போட்டோம்னு விட்டு கொடுத்தாருல்ல. இதை விட சந்தோஷம் வேற என்னங்க வேணும்? அதை விட இந்த ட்ரெண்டிங்னு ஒண்ணு இருக்குங்க. எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும் சோசியல் மீடியால பரபரப்பா இருக்கணும். எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், நம்ம முதல்வர் அவ்வளவு பரபரப்பா இருக்காரு. காலையில எந்திரிச்சு இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், யாராவது ஒருத்தர் அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. நானும் பாக்குறேன், எந்த பக்கம் வாக்கிங் போறாருன்னு தெரியலங்க. நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு போராடிக்கிட்டு இருக்கேன். ட்ரெண்டிங்க என்னைக்குமே கைக்குள்ள வச்சுக்கிறது நம்முடைய முதல்வர். அதுல ஒரு படி உயர்வா போகணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், மகாபலிபுரம் நரிக்குறவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த அஸ்வினி அவங்க ஒரு அன்னதான நிகழ்ச்சியில சாப்பிட முடியாம வெளியில அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொன்ன அடுத்த நொடி எங்களுடைய அண்ணன், அவர் மனசே ஒரு குழந்தை தாங்க. எனக்கு என்ன தெரியுமா, அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு சாப்பாடு கூட போட்டிருப்பாரு, அதை வெளிப்படுத்தி இருக்க மாட்டாரு. எனக்கு தெரியும் அவரை பத்தி. அடுத்த நிமிஷம் சாப்பாடு கொடுக்கிறது பெருசு இல்லடா, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறதாண்டா மனிதனையொன்னு எங்க அண்ணன் நிரூபிச்சார். அதுக்கும் ஒருபடி மேல போய் தலைவர் தீபாவளி கொண்டாட மாட்டார் முதல்வர் அவர்கள். ஆனால் இந்த தீபாவளியை நரிக்குறவர்கள் சமுதாயத்தோடு கொண்டாடினார். உங்களுடைய வாழ்க்கை தீப ஒளி ஏற்றட்டும்னு அவங்களோட கொண்டாடினார்னா இதை விட ஒரு சந்தோஷம். அது அப்படி ஒருபடி மேல போனோம்னா, பொதுவாக அந்த பீச்ல நடக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். நான் 1-2 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பெரிய பெரிய வெற்றாளர்கள் இருக்காங்க. இந்த பீச்ல நடக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். மனசு கஷ்டமா இருந்தா பீச்சுக்கு போவோம், சந்தோஷமா இருந்தா பீச்சுக்கு போவோம், காதலர்கள் பீச்சுக்கு போவோம், எல்லாருமே பீச்சுக்கு போவோம். காதலர்கள்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு ஒரே சிரிப்பு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே 45 வயசு இருக்கும். எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்ப சிரிக்க வேண்டிய ஆள் நான் மட்டும்தான். பிகாஸ் ஐ எம் யங் கப்புள், லவ் மேரேஜ். காதலர்கள் பீச்சுக்கு போவாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் அந்த கார்ல உட்கார்ந்து மட்டும்தாங்க கடற்கரையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் யோசிச்சார். அவருக்கு எப்படி அந்த யோசனை வந்துச்சுன்னு தெரியல. ஒரு சிறப்பு பாதை அமைச்சு மாற்றுத்திறனாளிகளும் கடற்கரையினுடைய காலடி பட வைக்கணும்னு முடிவு பண்ணி அந்த மாற்றுத்திறனாளி மனசுல வந்து நின்னாருல்ல. இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும்? அது இன்னைக்கு மாணவர்கள் தான் உயிர் மூச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். மாணவர்களை நம்பிதான் அந்த உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு இருக்கிற பசங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ் சார் கொடுமைப்படுத்தினாங்க சார். பள்ளிக்கூடம் திறந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு எனக்கெல்லாம். எங்க வீட்டுல எல்லாம் இந்த 2 வருஷத்துல 43 டியூப் லைட்டை உடைச்சிருக்கான் என் பையன், என் புருஷனை தவிர. உடைச்ச தள்ளுறாயா காலையில எந்திரிச்ச உடனேயே. அது இப்ப ஸ்கூல் திறந்தாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கே போயிருக்காரு. சார் என் பையன் எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான், உன் பையன் பெரிய டாக்டரா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன எழுதுறான்னு கடைசி வரைக்கும் புரியல. எழுதுறான் நானும் பாக்குறேன், எழுதுறான் நானும் பாக்குறேன்னு. ஏன்னா பசங்க அவ்வளவு கொடுமைங்க. இப்ப கொண்டு வந்து என் பையனை திருச்சியில புதுசா ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். ஏன்னா அறந்தாங்கல அதுக்கப்புறம் முடியலன்னு திருச்சியில சேர்த்திருக்கேன். போன் பண்ணி அவன் அப்பாட்ட சொல்றான், எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, டீச்சரை பிடிக்கல. இவரு பெரிய இவரு, எனக்கு வந்து அவங்க அம்மாவை பிடிக்கல, கட்டிட்டு வாழல, அட்ஜஸ்ட் பண்ணி படிடா. அவன் நீ லூசுப்பா, நான் இருக்க முடியுமா? இவங்க 2 பேர் கான்வர்சேஷனே பார்த்தா நான் தான் லூஸ் ஆவேன். ஐயோ ஒரு நிமிஷம் இருங்கய்யா. இல்ல பார்த்தேன், என்னைய திட்டும் போதெல்லாம் ஒருத்தர் மனசுல மட்டும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு, என்னன்னே தெரியல. ஏன்னால் குழந்தைகளுடைய வாழ்க்கையை பத்தி, குழந்தைகளுடைய இந்த 2 வருஷம் அவங்களுடைய கனவு சார். ஏன்னால் இனி வரக்கூடிய காலம் அவர்களுடைய கையில தான் இருக்கு. அந்த கல்விங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 வருஷம் எனக்கே தெரியல. என் பையன் 4ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான், இப்ப 6ஆம் கிளாஸ் போயிட்டான், எனக்கே எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த 2 வருட அவங்களுடைய படிப்பை இழந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களே, அடுத்த நொடி நான் பயந்துகிட்டே இருந்தேன், பாதுகாப்பா இருக்குமா பள்ளின்னு. அத்தனை குழந்தைகளுக்கும் நான் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பாதுகாப்பு கொடுப்பேன்னு முதல்வர் சொல்லி பள்ளியை திறந்தாருன்னா இன்னைக்கும் பிள்ளைங்கள் ஒழுங்கா படிக்கிறாங்க. அதோட நிப்பாட்டலங்க, உக்ரைன்ல இருந்து குழந்தைங்க வெளியில வர்றாங்க, எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. நேற்று தான் அந்த காணொலியை பார்த்தேன். ஒரு மாணவன் வீட்டுக்கு நேராவே முதல்வர் போயிட்டார். எல்லா வசதியும் வந்துட்டீங்களாப்பா, நல்லபடியா வந்துட்டீங்களா? அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா நீங்க இல்லைன்னா நாங்க வந்திருக்க முடியாது. எவ்வளவு எளிமை தெரியுமா? நான் என் கடமையை தான்ப்பா செஞ்சேன், நீங்க பத்திரமா இங்க வர்ற வரைக்கும் எனக்கு பதக்கு பதக்குன்னு இருக்கும்னாரு.
யாரு பெத்த குழந்தையவோ தன் குழந்தையாக நினைத்து உக்ரைன்லேருந்து வந்த அந்த மாணவி சொல்றா, அங்க நிறைய ஸ்டேட்ல இருந்து இருக்காங்க சார், நிறைய இருக்காங்க, ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா இவ்வளவு ஃபாஸ்டா எடுத்தது நம்முடைய தமிழ்நாடும் கேரளாவும் தான். அதுக்கு நாங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றோம்னா, எல்லா குழந்தைக்கும் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கும் உழைக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உண்டு, மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உண்டு, மக்களால் வாழ்ந்த தலைவர்களும் உண்டு. மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உண்டு, மக்களால் வாழ்ந்த தலைவர் உண்டு. மக்களோடு வாழும் தலைவர் நம் முதல்வர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த அண்ணன் சேகர் பாபு அவருக்கும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.